இன்று யாவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நல்ல நம்ம பைபிள் ஸ்டடிக்குள்ளா போகலாம். யோவான் 6வது அதிகாரத்திற்கு வந்திருக்கு. 5ஆம் அதிகாரத்துல கடைசி ஒரு பகுதி இருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்லும் நபர்கள் அப்படின்னு அதை பார்த்து விட்டு 6வது அதிகாரத்திற்குள்ளாகவும் இந்த நாள்ல நான் கடந்து செல்ல போகிறோம். ஆனா தலைப்பு என்னவோ 6ஆம் அதிகாரத்தின் தலைப்பு தான் கொடுத்திருக்கேன். 5000 பேருக்கு உணவளித்தல் என்று கொடுத்திருக்கிறேன். இது நடந்த சம்பவம் கலிலேயா கடற்கரையிலே நடந்தது. 5ஆம் அதிகாரத்தை 3 பகுதிகளாக, கடைசி பாகத்தை 3 பகுதிகளாக நாம் பிரித்திருந்தோம். இயேசு கிறிஸ்து, தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு, குமாரனை குறித்து சாட்சி கொடுக்கும் நபர்கள், அதான் அன்னைக்கு பார்க்க போறோம். கடந்த வாரத்துல 2 உயிர்த்தெழுதல்களை குறித்து பார்த்தோம். 2 வகையான உயிர்த்தெழுதல்கள். ஒண்ணு, உயிரோடு இருக்கும் நாம் ரட்சிக்கப்படும் போது ஏற்படுகிற உயிர்த்தெழுதல். 2வது, கடைசி நாட்களிலே உயிர்த்தெழுதல். இதுக்கு இடையில ரகசிய வருகையும் உண்டு. அது 1ஆம் உயிர்த்தெழுதல்ல வந்துவிடும். 2வது பகுதி இயேசு கிறிஸ்துவை குறித்து 4 சாட்சிகள். என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தா என் சாட்சி மையாயிராது. ஏன் இயேசு கிறிஸ்துவை 4 சாட்சிகள்னா, யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் அற்புதங்கள் செய்த பொழுதும் அவரை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. அதிலும் ஓய்வு நாளில் அற்புதங்கள் செய்தபடியினால இன்னும் அவருக்கு எதிராக செயல்பட்டார்கள். அதே நேரத்தில் பிதாவாகிய தேவனை கனப்படுத்தினார்கள். ஆனா இவரை ஏற்றுக்கொள்வதற்கு விருப்பமில்லை. அப்போ அவருடைய ஒரு நிர்பந்தம் என்னன்னா, நான் பிதாவினிடத்தில் வந்தவன் என்பதற்கான அத்தாட்சியை கொடுத்து ஜனங்களை சம்மதிக்க வைக்க வேண்டும். அதான் சொல்றாரு, என்னை கொடுத்து சாட்சி கொடுக்கிறவர் இருக்கிறார், வேறொருவர் இருக்கிறார். அவர் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி அளவு என்று அறிந்திருக்கிறேன். அந்த சாட்சி வேறொரு யாருன்னா, நீங்கள் ஆள் அனுப்பி யோவானிடத்தில் விசாரித்தீர்கள். அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். இது மனிதனால் வரக்கூடிய சாட்சி. நான் ஏற்றுக்கொள்ளுகிற சாட்சி மனுஷருடைய சாட்சி அல்ல. ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக வேலை சொல்லுகிறேன். அது மனுஷனிடத்திலிருந்து வரக்கூடிய சாட்சி. யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். நீங்களும் அவன் சில காலம் அவன் வெளிச்சத்துல கழிகுற மனதா இருந்தீர்கள். அடுத்தால 2வது சாட்சி, யோவானுடைய சாட்சியை பார்க்கலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்க. என்ன சொல்ல வர்றாரு, நான் செய்து கொண்டிருக்கிற கிரியைகள் எல்லாம் பிதா என்னை அனுப்பினார், அவருடைய கிரியைகள். 2வது. 3வது சாட்சி கொடுப்பவர் என்னை அனுப்பின பிதாதாமே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இதுவும் அதான் 3வது சாட்சி. அடுத்த சொல்றா, நீங்கள் ஒரு காலம் அவருடைய சத்தத்தை கேட்டதில்லை, ரூபத்தை கண்டதும் இல்லை. அது சொல்ற, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களை தடுத்திருக்கிறது.
யாரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவருடைய இருதயத்தில் வசனம் தரித்திருக்கும். அல்லது யாருடைய இருதயத்தில் வசனம் தரித்திருக்கிறதோ அவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பார். அந்த சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் இவளெல்லாம் நினைப்பூட்டுவார். மூன்றாவது பிதா கொடுக்கிற சாட்சி. நான்காவது வேத வாக்கியங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் என்று எண்ணுகிறீர்கள். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களோ அவைகளை. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. அப்படி இருந்த பிறகும் உங்களுக்கு வருவதற்கு விருப்பம் இல்லை. நான் மனுஷர் எல்லா வாசம் முடிச்சுட்டு விளக்கத்திற்குள்ள போறேன். நான் மனுஷரால் ஒரு மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறது. உங்களில் யாரையும் ஏற்றுக்கொள்ளாதவருடைய இருதயத்துல தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். எவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவருடைய இருதயத்துல வசனம் தரித்திருக்கும். அவைகளால் நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. தேவ அன்பு இல்லை என்று உங்களை அவன் ஏற்றுக்கொள்ளலையோ அவருடைய இருதயத்துல தேவனுடைய அன்பு இல்லை. நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்து நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. யாருக்கு? யூதர்களுக்கு சொல்லுகிறார். நான் பிதா நாமத்துல வந்திருக்கேன், என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறு ஒருவன் சுயநாமத்துல வந்தா அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். தேவனால் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரில் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிகள்? அதாவது வேறொருவன் தன்னோட சுயநாமத்தினால வரும்போது அதை ஏற்றுக்கொள்வான். இன்னைக்குதான் நடக்குது. பிதாவினிடத்தில் நான் உங்கள் மேல் குற்றம் சாட்டுவேன் என்று நினையாருங்கள். நீங்கள் நம்புகிற மோசையே, நான் இல்லை, நீங்கள் விசுவாசிக்கிற மோசையே உங்கள் மேல் குற்றம் சாட்டுவான். மோசே என்னை குறித்து சொல்லியிருக்காதான் விஷயம். அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே. பாவம் 18 நீங்கள் மோசையை விசுவாசித்தீர்களானால் என்னை விசுவாசிப்பீர்கள், அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே. அப்ப கிறிஸ்துவை குறித்து ஃபோர்ஃபோல்ட் விட்னஸ், 4 சாட்சிகள். இயேசு கிறிஸ்துவை குறித்து 4 சாட்சிகள் உண்டு. சத்தியத்தை பறைசாற்றும் 4 சாட்சிகள். அதுதான் நாம் பார்க்க போகிறது. ஒன்றாவது யோவான் ஸ்நானகன் மூலம் வருகிற சாட்சி. அது ஒரு மனிதன் மூலமாக வருகிறது. இரண்டாவது கிறிஸ்துவ செய்கிற கிரியைகள், the works of the Lord. மூன்றாவது பிதாவாகிய தேவன் சொல்லுகிற சாட்சி. நான்காவது வேத வாக்கியங்களில் காணப்படுகிற சாட்சிகள். அவரது தெய்வீக தன்மையை நிரூபிக்க வேண்டும். இவைகளெல்லாம் வேதத்துல இருக்கிறது, இது உண்மையா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். So to establish his identity as Messiah, இவர்தான் மேசியா என்று நிரூபிக்க இவைகளெல்லாம் நம்மை காட்டுகிறது. அவருடைய போதனைகள் சரிதான், வேதத்தில் சொல்லப்படுகிற நபர் இவர்தான், ரட்சிப்பின் திட்டம் இவர் மூலம்தான் வருகிறது என்பது தன்னுடைய விரலை சுட்டி காண்பிக்கிறது போல இவைகளெல்லாம் காண்பிக்கிறது. இவைகள் எதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேணும்? எப்படி யோவான் ஸ்நானகன் அவரை பார்த்து இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டினானோ, அதே மாதிரி நாமும் உலகத்திற்கு அவனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை காட்ட வேண்டும். நிறைய கிறிஸ்தவர்கள் அதெல்லாம் காட்ட மாட்டாங்க, நேரம் கிடையாது, பிஸி.
நாம எவ்வளவுக்கு அதிகமாக வாஞ்சியோடு இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நம்மை தேவன் பயன்படுத்துவார். முதலாவது யோவான் ஸ்நானகன், அது குறித்து பார்ப்போம். யோவான் ஸ்நானகன் என்ன செய்தான்? சில வசனங்களை பார்க்கலாம். யோவான் ஸ்நானகன் இயேசு தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி. யோவான் 1:34, அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன். இதை கேட்ட பிறகுதான் நேயர் ஞானஸ்நானம் எடுக்க வந்தாங்க. யோவான் ஸ்நானகன் அவரை காண்பிக்கிறாங்க, உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டு. தீர்க்கதரிசிகளுக்கு முன்னோடியானவர். The Lamb of God who takes away the sins of the world. இறுதியான ஒரு தீர்க்கதரிசி, இயேசுவை உலகத்திற்கு காண்பித்த ஒரு தீர்க்கதரிசி, பகிரங்கமாக சாட்சி அளித்தார். அதான் அவர் சொல்ற, அவர் பிறகும் நான் சிறுகவும் வேண்டும். அவர் சொன்னா, அவருடைய பாதரட்சிகளை அழுக்கிறதுக்கு நான் பாத்திரம் இல்ல. யூதர்கள் எல்லாம் வரும்பொழுது அவங்ககிட்ட சொல்றான். அதன் இடத்துல பரிசேயர்கள் இவங்க எல்லாம் வரும்பொழுது அவங்கள விரியன் பாம்பு குட்டிகளாயிட்டான். அப்படியா யோவான் நமக்கு சொன்னதை போல நாமும் இந்த இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு பகிர கடமைப்பட்டிருக்கிறோம். எவனோரும் ரட்சிக்கப்பட்டானோ அவன் தான் இவரே தேவனுடைய குமாரன்னு சொல்ல முடியும். நிறைய பேரளவு கிறிஸ்தவர்கள் இருந்து கொண்டு இயேசுதான் ரட்சகர்ல, நம்மை ரட்சிக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர் எல்லா வசனங்கள்லாம் விடுவாங்க. அவங்க வாழ்க்கையில பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அவங்களால தைரியமா சாட்சி பகிர முடியாது. ஆனா யோவான் அப்படி இல்லை. மாத்திரம் இல்ல, வனாந்தரத்தில் கூப்பிடுவருடைய சத்தம் ஏசாயா 40ஆம் அதிகாரத்துல வருது. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தமாக வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனையும் ஆகாரமாக, ஒட்டகமயிரை வஸ்திரமாக அணிந்து வனாந்தரத்திலே கூப்பிட்டவன். ஏன்னா இப்ப இயேசுவை இன்ட்ரடியூஸ் பண்ணணும், இயேசுவை உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இது என்னன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு இஸ் கோயிங் டு எஸ்டாப்ளிஷ் கிறிஸ்டியானிட்டி நவ். பழைய போச்சு, பழைய இது முடிந்து புதிய ஏற்பாடு வரப்போகிறது. அப்போ அந்த உலகத்திற்கு அவரை அறிமுகப்படுத்த வேண்டும். அவன் அன்னைக்கு தொடங்கி வைத்ததுதான் இன்னைக்கு உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாய் வந்து கொண்டிருக்கிறது. அதுல நமக்கும் பங்கு உண்டு. யோவான் ஸ்நானகன் போல சொல்லணும். நம்ம சிலவங்கிட்ட நான் பேசும்போது அழகா சொல்லுவேன். அவங்க சொல்லுவாங்க, அவங்களுடைய புனித நூல் தான் உண்மையானது. எப்படிங்க உங்களுக்கு தெரியும் உங்க புனித நூல் தான் உண்மையானது? இப்போ இந்துக்களுக்கு பகவத்கீதை, இஸ்லாமியர்களுக்கு குரானு, கிறிஸ்தவர்களுக்கு வேதாகமங்கிறது போல. அப்போ அந்த நபர்கள்ட்ட நான் கேட்பது உண்டு, எங்களுடைய புனித நூல் இதுதான் புனித நூல், எப்படி சொல்றீங்க? அது அந்த புனித நூல்ல எழுதியிருக்குது. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, எழுதியிருக்குது, எங்க புனித நூல்ல எழுதியிருக்குது, அது தேவனிடத்திலிருந்து வந்தது என்று எழுதியிருக்கிறது. ஆனா நான் சொல்லுவேன், எங்களுடைய புனித நூல்லையும் எழுதியிருக்கிறது, ஆனா இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது ப்ரூவ் பண்ண முடியுமா அவங்ககிட்ட கேட்பேன். எழுதியிருக்குல்ல போதாதா? நான் சொல்லுவேன்,
எங்களுக்கு அப்படி அல்ல. எழுதியிருக்கிறது மாத்திரமல்ல, அதுல எழுதியிருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறிச்சு. அது எப்படி? நான் பழைய வாழ்க்கையை சொல்லுவேன். நான் இப்படி இருந்தேன், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கேன். காரணம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை என்ன விடுதலை ஆக்கிடுச்சு. அவருக்கு நிறைய பேருக்கு தெரியாது. சக்காத்து கொடுப்பாங்க, அந்த பலி செலுத்துவாங்க. அவங்களுடைய பண்டிகைகள்ல ஆடை கொண்டு போய் பலி செய்யலாம், இந்துக்களானாலும் இஸ்லாமியர்களானாலும். அப்போ எதுக்கு நீங்க ஆடை கொண்டு பலி கொடுக்குறீங்க? அது இஸ்மாயில கொல்றதுக்கு பதிலாக ஆடை வெட்டினாங்க, அதனால அதை ஞாபகார்த்தமா நாங்க கொடுக்குறோம், அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும். நான் சொல்லுவேன், அது பிறகு அவங்களுக்கு அதுக்கு மேல விளக்கம். ஆமா, அப்படி ஒரு ஆடை வெட்டினா உங்களுக்கு என்ன லாபம்? அவனுக்கு விளக்கம் சொல்ல தெரியாது. அப்ப நான் சொல்லுவேன், என் வாழ்க்கையில் அப்படி இல்லை. இயேசு அதே மாதிரி ஆடு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக வந்தார். அந்த ஆடு பலி செலுத்தப்படுகிறது எதுக்கு? பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த ஆடு மரணத்தை சந்திக்கிறபடினால, பாவத்திற்கு சம்பளத்தை அந்த ஆடு ஏற்றுக்கொள்ளுகிறபடினால, அந்த ஆட்டின் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஐ எம் crucified with Christ on the cross. நான் அவரோடு கூட, பழைய மனுஷன் அவரோடு அறையப்படுகிறார். திருப்பி இயேசு உயிரோடு வந்தார் என்று நான் விசுவாசிக்கும் பொழுது நானும் உயிரோடு வந்து புது சிக்ஷையாக மாறுகிறேன். அதனாலதான் அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி எனக்காக அடிக்கப்பட்டார். இதற்கு நான் சாட்சி. அவங்க புத்தகம் சாட்சிப்பாங்க. எங்க புத்தகத்துல எழுதி இருக்குது, மாற்றம் இருக்குதா? வாழ்க்கையில உனக்கு மாற்றம் ஏற்பட்டு இருக்குதா? யோவான் சொல்றான், அந்தபடியே இவரே தேவனுடைய குமாரன். நாம அதை தான் சொல்லணும். அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவாட்டுக்குட்டி. யார் கேட்டாலும் சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையில சுமந்து ஆனா சுமந்து தீர்த்திருக்கணும். உனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம கதை விடக்கூடாது. நிறைய பேர் இதை வச்சா கதை விடுவாங்க. அவர் உலகத்துக்காக, நம்ம பாவத்துக்காக அதை அனுபவிச்சதான் சொல்லுவான், என்னுடைய பாவத்திற்காக மரித்தார். நான் அன்னைக்கே ஒரு இடத்துல எங்கேயோ சொன்னேன், பர்சனலா ஜெபம் பண்ண சொன்னா, நாங்கள் பாவம் செய்தோம், எங்களுடைய குற்றங்களை மன்னியும், நாங்கள் தான் வரும். பர்சனல் ஜெபம் அப்படி கிடையாது. பேர பிள்ளைகளுக்கெல்லாம் ஜெபம் பண்ண சொல்லும்போது கமிட் பண்ணி ஜெபம் பண்ணு. Lord, you forgive us, we committed mistake. Lord, we are not righteous, we are sinners. I tell them, we இல்ல, I. நான் சொல்லு, அவர்கிட்ட பேசு, என்ன மன்னிங்க ஆண்டவரே. இந்த தப்பிக்கிறதுக்கு இந்த மாதிரி நாங்கள் அப்படி ஓடுவோம். அவங்க இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவன் யாரா இருந்தாலும் சரி சும்மா இருக்க முடியாது. முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த விஷயத்த சொல்லல. ஒரு ஆளை ஜெயில சந்திக்க பண்ண வச்சாங்க. அவரு சாதாரண ஒரு மேசன் வேலை செய்யக்கூடியவர். நாங்க இருந்த இடம் அபுதாபி. இங்க இருந்து ஷார்ஜா 2:30 மணிக்கு ஒரு பஸ் பிடிச்சு அல்லது டாக்ஸி பிடிச்சி அல்லது இதுல போனோம். பஸ்ல போயிட்டு வரணும்னா அவர் சம்பளத்துல ஒரு பாதி, மாச சம்பளத்துல பாதி போயிடும். ஆனா அவர் சொல்லுவாரு, ஏன்டா மலையாளி சகோதரன் பிரசிடന്റ്, ഞാൻ ഷാർജ വരെ എൻ്റെ ഫ്രണ്ടെ കാണാൻ പോയി. എന്താ വിശേഷം? ഇല്ല, അവന് എന്തുവാ, അവന് ദൈവത്തിനെ കുറിച്ച് അറിയത്തില്ല. അപ്പൊ ഞാൻ രക്ഷപ്പെട്ടല്ലേ, അപ്പൊ அவனிடத்துல போய் தெய்வத்தினை குறிச்சு പറയணும், ഞാൻ போய் ஆண்டவரை குறிச்சு அவன்கிட்டையும் சொல்லணும்னு சொல்லி இங்கிருந்து நான் பஸ் பிடிச்சி போய் சொல்லிட்டு வருவேன். யாரு? ரட்சிக்கப்பட்டவன் தான் சொல்ல முடியும். சிலவங்க நல்லா ஜெயிப்பாங்க, வேத வசனம் இருக்கும், எல்லாருக்கும். ஆனா ரட்சிப்பின் அனுபவம் இருக்கு, இருந்தவங்களுக்கு வாழ்க்கை மாற்றமா இருக்கும். அதான் மனிதருடைய சாட்சி, யோவான் ஸ்நானகருடைய சாட்சி.
நாம் மூலம்தான் அது பரவ முடியும். எப்படி யோவான் மூலம் உலகத்திற்கு கிறிஸ்தவத்தை கொண்டு வந்து அப்புறம் சீஷர்கள் மூலம் வந்துச்சுது, அப்புறம் பவுல் பீட்டர் இவங்கெல்லாம் வந்தாங்க, இவங்க மூலம் பல நாடுகளுக்கு போச்சுது. அப்புறம் அங்கிருந்து லீவியா வந்தாங்க, போகிற இடங்கள்ல நிறைய சாட்சிகள் இருந்தாங்க, அவங்க மூலம் பரவிச்சுது. இந்தியாவுக்கு வந்துச்சுது, இந்தியாவில் நிறைய மிஷினரிகள் மூலம் வந்துச்சுது. இப்ப இந்தியாவில் உள்ளவங்க ஊழியம் செய்கிறாங்க, நீங்க பண்றீங்க, நாங்க பண்றோம். இது மூலம் தான் கிறிஸ்தவம் வளர முடியும். அப்ப இயேசு கிறிஸ்துவை சாட்சி கொடுத்து சொல்ல வேண்டுமானால் அவருடைய பாகத்தில் அவர்ச்சி வர்றது வேற. நாம் இவரே உலகத்தின் பாவத்தை சுமந்திர தேவ ஆட்டுக்குட்டி என்று காட்ட வேண்டும். இவரும் உலகத்தின் பாவத்தை சுமந்துட்டு இருக்கிற தேவ காட்டு இவரே. இரண்டாவது, கிறிஸ்துவின் கிரியைகள். அவர் கிரியைகளை நடப்பிக்கிற தேவன். அவரை குறித்து அநேக கிரியைகள் உண்டு. த ஹீலிங்ஸ், சுகமளிக்கிறவர், அற்புதங்கள், ஒரு மனுஷனை மறுரூபமாக மாற்றுவது, இதெல்லாம் ப்ரூஃப், கண் முன்னாலே நடக்கிற சம்பவங்கள். ஆண்டவர் அவருக்கு கொடுத்த ஒரு கிருபை. நிறைய கிரியைகள் நடந்துச்சா இல்லையா உலகத்துல? அவன் ஒருத்தர் ஒரு ஒரு ஓமையை சொன்னார, இளையகுமாரன். அவனுடைய வாழ்க்கையில ஏற்படுவது போலதான் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிறது. கிறிஸ்துவின் கிரியைகள் 36ஆம் வசனம். யோவானுடைய சாட்சியை பார்க்கலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அடுத்தால சொல்றாரு, அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அவர் உலகத்துல கிரியைகள் செய்தார்ல, எல்லா அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாமே அது கிறிஸ்துவை குறித்து கொடுக்கிற சாட்சி கிரியைகள். இவர் தேவனுடைய குமாரன். நிக்கதேமு ராக்காலத்துல இயேசுவின் இடத்துல வந்து சொல்றான், ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். அடுத்தால சொல்றோம், ஏனெனில் ஒருவன் தன்னுடைய தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட காரியங்களை, அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். நிக்கதேமு சொல்றான், உங்க கூட தேவன் இல்லாட்டினா இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்காது. அப்போ அந்த யூதர்களுக்கு என்ன சொல்லுகிறார்? நான் செய்கிற கிரியைகளை எனக்குள்ளே தேவன் இருந்து நடப்பிக்கிறார் என்று சாட்சி கொடுக்கிறது. நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவினவர் எனக்கு கற்பித்துக் கொடுத்தது. நீங்க இயேசுவை குறித்து சாட்சி சொல்லும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த கேட்டுக்கொண்டு இருக்கிறவருடைய வாழ்க்கையில கிரியைகளை நடப்பிப்பார். இவர் பிதாவின் இடத்திலிருந்து வந்தவர் நம்பத்தக்கதாக. எப்படி நிக்கதேமு சொல்ற பார்த்தீங்களா? தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டார். ஆமா, அந்த ஆளு தேவனுடைய குமாரன் தான், செய்வாரு, ப்ரூவ் பண்ணுவார். யூ வில் ப்ரூவ். சோ அப்ப நீங்க ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் அவருடைய பாட்டுல, அவருடைய பகுதிக்கு செய்ய வேண்டிய கிரியைகளை செய்வார். செய்யாம இருக்கிறது இல்லை, அவர் செய்வார். எனக்கு அண்மையில் இந்த தேவனுடைய சமூகத்திற்கு சென்றிருக்கிற அந்த அருமையான சகோதரனை குறித்து ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சிக்கா இருந்தார். ஆனால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தக்க வேளையில அவரை எடுத்துக்கொண்டார், கஷ்டப்படாம. அவர்கிட்ட பிரதர்கிட்ட பேசினேன். அப்ப அவர் என்கிட்ட சொன்னாரு, அம்மா காலையில கதவை திறந்து பார்க்கும்போது he was no more, ஜீவன் போயிருந்தது.
கேட்டா நான் கூப்பிட்டு கேட்கும்போது கூட சொன்னார், என்னால ஐ cannot breathe பிரதர், ஐ எம் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட் டு பிரீத். ரொம்ப கனத்த சத்தத்துல சிக்காதான் பேசுவார். ஆனா இந்த இத்தனை வருஷம் 2 வருஷம் நம்ம மட்டும் கேட்டிருக்காரு பாத்தீங்களா, அதெல்லாம் ஆண்டவர் கிரியில நடப்பிப்பார். யாரா இருந்தாலும் சரிதான், என்னைக்குமே முடிவு யாருக்கும் எப்பவும் வரலாம். 2வது கிறிஸ்துவின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்க. அதனாலதான் அவரு மரித்தோரை எழுப்பினாரு, அந்த குளத்தருகே இருந்தவனை சுகப்படுத்தினாரு. எவ்வளவு பேர் என்னெல்லாம் நடந்துச்சு. 3 மரித்தோர்களை எழுப்பினாரு, எல்லாம் பண்ணாரு. என்ன? பிதா அவருக்கு கொடுத்த வல்லமை, பிதா அனுப்பினார் என்பதற்கு சாட்சி. இவனுங்க ஏற்றுக்கொள்ளதுக்கு ரெடியா இல்லை. அதுக்கு முன்னால வேற யாராவது எழுப்பினாங்களா அங்க? அதான் என்ன சொல்லுனார், பிதா நீ ஆராதிக்கிற பிதா யெகோவாகிய தேவன் என்ன அனுப்பினாரு. அவர் இல்லைன்னா அந்த அற்புதங்கள் நடக்காது. நான் லாசரை எழுப்புனேன், நான் இன்னொரு உதவியுடைய மகனை எழுப்புனேன், 100 அதிபருடைய மகளை எழுப்புனேன், சப்பானிகள் நடந்தார்கள், குருடர்கள் பார்வையடைந்தார்கள், பெரும்பாடுள்ள ஸ்திரீ சுகமாக்கப்பட்டாள். இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாமே. வேற யார் செய்யறா? அதே அற்புதத்தை தான் நாம இன்னைக்கு தேவ பிள்ளைகள் செய்யறாங்க, அவர் செய்ததுனால. தண்ணீர் மேல நடந்தாரு, 5 அப்ப 2 மீனை கொண்டு போஷித்தார். இன்னைக்கு நம்ம அதுல பின்னால பார்க்க போறோம். See, he proved that he is from God. He is given God-given power. இதெல்லாம் நமக்கு இன்னும் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்படியாக. அதனாலதான் முதலே வாசம், அவருடைய வசனம் நமக்குள்ள தரித்து இருக்க வேண்டும். அப்பதான் இன்னும் அவருக்கு மேல விசுவாசம். 3வது சாட்சி, அவரை குறித்து யார் சாட்சி கொடுக்கறன்னு பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன், காட் த ஃபாதர். He is a divine son of God. இயேசு பிதாவாகிய தேவன் அழகாக கொடுக்கிறார் அவரை குறிச்சு. கேட்டாங்களே, கேட்காம இருந்தா பரவாயில்ல, சிஷ்யர் எல்லாம் கேட்டாங்க. அவர் தெய்வீக தன்மையுடையவர், தேவனிடத்திலிருந்து வந்தவர். அதனாலதான் நம்ம மத்தேயு 3:17 சொல்லுகிறார், அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிற. யோவான் ஸ்நானங்க ஞான ஸ்நானம் கொடுக்கும் பொழுது பிதா வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக்குகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர்கள் பிரியமா இருக்கிறேன் உரைத்தது. மறுரூபமலையில அப்பொழுது மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. நான் சுயமாய் பேசவில்லை. யோவான் 12ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதா எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். பிதா, God is revealing everything, what to talk, what not to talk. அவர் கொடுக்கிற கட்டளைகள் எல்லாம் நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். அப்போ பிதாவாகிய தேவன் சொல்றா, இவன் என்னுடைய குமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். சிஷ்யர்கள் கேட்டாங்க, மறுரூப மலையில கேட்டாங்க, ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது கேட்டாங்க. அப்போ என்னன்னா, God is proving, பிதாவாகிய தேவனே அதை ப்ரூவ் பண்ணுகிறார்.
திருப்பி நான் சொல்றேன், கிறிஸ்தவம் துவங்குகிற நேரம் சாட்சிகளோடு துவங்குகிறது. நம்முடைய வாழ்க்கையில சமயங்கள்ல நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது ஒருவேளை சொப்பனங்களின் மூலமாக, தரிசனங்களின் மூலமாக, செய்தியின் மூலமாக, அன்யூஷுவல் வேலையும் தேவன் ப்ரூவ் பண்ணி காண்பிப்பார். சில சமயங்கள்ல மனசுல தோணும், லிசன் டு ஹிம். அவ்வளவு திட்டமும் தெளிவா சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர்களில் நான் பிரியமா இருக்கிறேன். வசனங்கள் 37, 38, 39, 40 வேத வாக்கியங்கள் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறது. வேத வாக்கியங்கள் கொடுக்கிற இயேசு கிறிஸ்து அநேக முறை பிரமாணங்களை குறித்தும், தீர்க்க தரிசனங்களை குறித்தும், சங்கீதங்களை குறித்தும் ஞாபகம் இருக்கா, எம்மாவூர் சேஷர்களோடு கடந்து செல்லும் பொழுது விளக்கம் கொடுத்தார். அர்ச்சனா, இவைகளெல்லாம் என்னுடைய வருகையை முன்னறிவிக்கிறது. இயேசு யதார்த்தமா தற்செயலாக வந்து அங்க இல்ல. இந்த வேத வாக்கியங்கள் தான் அவர் தேவனால் அனுப்பப்பட்டவர் என்பதற்கு ப்ரூஃப். மோசே எழுதினார், என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புவார்னு. So anyone who is believing the scripture would definitely recognize Jesus and believe in him. அதான் யோவான் 5:19 சொல்லுது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு எண்ணீரிலே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவன் அவைகள். அவரை குறித்து நிறைய சாட்சிகள் கொடுக்கிறது. அவர் எந்த சந்ததியில், ஆபிரகாம், யூதா, தாவீதுடைய சந்ததியில் வருவார். எஸ், the scripture foretold. அவர் எங்கே பிறப்பார்? மிக 5-2 பெத்லகேமில் பிறப்பார். வேதம் சொன்னது. அவர் தற்செயலாக வந்த ஒரு போதகர் அல்ல. தற்செயலாக உலகத்துல பிறந்த உடனே எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும் இல்ல. அவர் வேதம் முன்குறித்தபடி பெத்லகேமில் வந்து பிறந்தார். சங்கீதம் 22 எடுத்தீங்கன்னா அவருடைய சிலுவையில் அறைப்படும் காட்சிகளை பார்க்கலாம். குத்தப்படுகிறார். His manner of death, அப்படி அவர் எப்படி மரிப்பார், அவருடைய சரீரம் அழிவை காண்பதில்லை. சங்கீதம் 16 about his resurrection. அவருடைய பாவ நிவர்த்தி, the sacrificial death, the suffering servant. ஏசாயா 53 அதனாலதான் யூதர்களுக்கு அந்த புக்கு பிடிக்காது. யூதர்கள் ஏசாயா 53 வாசிக்க மாட்டாங்க. நாட் அலவுட் டு ரீட். கிளியரா சொல்லும், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. ஏன் உங்களுக்கு பிடிக்காது? இது இயேசுவை காண்பிக்கிறது. அப்போ யூத மக்கள் பல நூற்றாண்டுகளாக காத்திருந்த ஒரு மனிதன் தீர்க்க தரிசனம் உரைத்த அந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்தான் மேசியா என்று நிரூபித்து காட்டுகிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஏசாயா 7, ஏசாயா 14, ஏகப்பட்ட எல்லா புஸ்தகங்களையும் இயேசு கிறிஸ்து உண்டு. அதனாலதான் அவருக்கு மோசே நியாயப்பிரமாணத்திலும், தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும், சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நிறைவேற வேண்டியதுன்னு நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்ட விசேஷங்கள் இவர்களே.
யார்? எம்மாவூர் சீஷர்களுக்கு வர வழியில சொல்ற. சோ இயேசு கிறிஸ்து தற்செயலாக வந்த ஒரு போதகர் அல்ல. தீர்க்க தரிசனம் உரைத்து அது நிறைவேறும்படியாக பூமியில் வந்து இறங்கினவர் மேசியா. இந்த 4 போக இன்னொரு முக்கியமான ஒரு நபர் உண்டு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். The Holy Spirit, he will be the counselor who leads people into all truth. சகல சத்தியத்தில் நடத்துகிறார். இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறது இவருடைய வேலை. By reminding believers about his teachings, அவருடைய மகிமை, அவர் எப்படிப்பட்டவர், எல்லாவற்றையும் காண்பிக்கிறது இவைகளை. சோ பரிசுத்த ஆவியானவர் நம்மள இருப்பாரானால் அவர் எல்லா கிரியைகளையும் நடப்பிப்பார். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு ஜெவி கொடுக்கும். எப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தான் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அதனாலதான் நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்களானால், 46 இதோட முடிக்கிறேன், என்னையும் விசுவாசிப்பீர்கள். அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே, அவன் எழுதிய வாக்கியங்களை நீ விசுவாசியாமல் இருந்தால் நான் சொல்லுகிற வசனங்களை எப்படி விசுவாசிப்பேன்? அவ்வளவுதான். Moses foretold everything. உபாகமம் 18 அதிகாரம் 15-19 வாசிங்கன்னா தெரியும், உங்களுக்கு தெரியும். இததான் பேதுருவும் ஸ்தேவானும் அப்போஸ்தலர் நடபடிகள்ல குறிப்பிட்டாங்க. இதோட 5ஆம் அதிகாரம் முடிகிறது. 6ஆம் அதிகாரத்திற்குள்ளாய் கடந்து செல்லலாம். 6ஆம் அதிகாரத்துல 4 பகுதிகளாக பிரித்திருக்கிறோம், 71 வசனங்கள். இதுல முதல் 15 வசனங்கள் இயேசு 5000 மேற்பட்ட ஆண்களுக்கு, கூடுதலாக பெண்கள், குழந்தைகள் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொடுத்து உணவளிக்கிறார். இது முதலாவது நடக்கிற சம்பவங்கள். இந்த சம்பவங்கள் மத்தேயுல இருக்கு, மார்க், லூக்கா 4 புத்தகங்கள்ல இருக்கதை பார்க்கலாம். 5000 பேருக்கு உணவளிக்கிறது வேறு, 4000 பேருக்கு உணவளிக்கிறது இன்னொரு சம்பவம். 2 பேரு ரொம்ப சில அதிமேதாவிகள், என்னுடைய நண்பர்கள் சில பேர் முன்னாடி பெருசா ஆர்கியூ பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியுமா பிரதர், பைபிள்ல ஏகப்பட்ட மிஸ்டேக். என்ன, ஒரு இடத்துல 5000 பேருக்கு போஷித்தார், இன்னொரு இடத்துல 4000 பேருக்கு போஷித்தார். பிரதர் ஒழுங்கா வேதத்தை வாசித்து பாருங்க. 4000 பேருக்கு போஷித்தது இன்னொரு இடம், 5000 பேருக்கு போஷித்தது வேறொரு சம்பவம். வேதத்தை சரியா இதனாலதான் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணுங்கிறது. இத அறகுறைய அங்கங்கே பார்த்துக்கிட்டு அறகுறை டிஸ்கஷனுக்கு போகக்கூடாது. சோ முதல்ல 5000 பேருக்கு போஷித்தார். 2வது கலிலேயா கடலில் நடந்து சென்றார். இயேசு தண்ணீர் மேல் நடந்து சென்ற காரியம். இயேசு தம்முடைய சீஷர்களை அடைய கலிலேயா கடலில் நடந்து சென்று அவருடைய தெய்வீக வல்லமையை நிரூபிக்கிறார். மூன்றாவது, இது பஸ்கா பண்டிகை நடக்கிற நேரம். இந்த வசனம் வரும்போது பார்க்கலாம். அதுக்கு ஜீவ அப்பம் நானே என்று ஒரு விளக்கம் கொடுக்கிறார். அவர் பரலோகத்திலிருந்து வந்த 22 59 உண்மையான அப்பம், மக்கள் தேடிய சரீர பிரகாரமான அப்பம் அல்ல. சாப்பாடு, அவங்க தேடினது சாப்பாடு, அப்பம் அல்ல என இயேசு
விளக்குகிறார். ஜீவாப்பம் நானே. நான்காவது, அவருடைய போதனையை கேட்ட சீஷர்கள், கடினமான போதனை, நிறைய பேர் அவரை விட்டு சென்றாங்க. எஞ்சி இருந்தது 12 பேர். பேதுரு இயேசுவை மேசியா என்று ஒப்புக்கொள்கிறார். இப்போ வசனத்திற்குள்ளா போலாம். முதல் 15 வசனம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் என்னப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். இந்த கலிலேயா கடலை குறித்து முதல்ல விளக்கிக்கிட்டு, இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் என்னப்பட்ட கலிலேயா கடல். இந்த திபேரியா கடலுக்கு பல பெயர்கள் உண்டு. கலிலேயா கடல் அல்லது கின்னரத், திபேரியா கடல். இந்த கடலை பற்றி நம்ம அறிந்திருக்க வேண்டும். ஏன்னா இந்த கடலை சுற்றி சில ஊர்கள் உண்டு, அது ரொம்ப முக்கியமான ஊர்கள். அதுல இந்த பகுதி இருக்கு பாருங்க. அவர் வியாதிக்காரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலையில் மேல் ஏறி கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். அங்க போய் ஒரு மலை மேலே ஏறி அங்கே தம்முடைய சீஷருடன் கூட உட்கார்ந்தார். அப்ப எந்த மலை, எங்க போனாரு? கடல்ல எங்க இருந்து எங்க போனார்? அப்ப அந்த கடலை குறித்து அறிவு இருந்திருக்க வேண்டும். இது ஒரு நல்ல தண்ணீர், சுத்தமான தண்ணீர். இதுதான் அந்த கடல் இன்றைக்கு இருக்கிறது, கலிலேயா கடல். இந்த கடலை குறித்து நமக்கு ஒரு அறிவு இருக்கணும். இந்த இருக்கு பாருங்க இன்னொரு வியூ. இந்த கடலை சுற்றி பல இடங்கள் இருக்கிறது. இதுல கொடுத்திருக்கும் பாருங்க, திபேரியா, கெனேசரத், மக்தலா. இதுல கப்பர்நகும், கொராசின், பெத்சாயிதா, இயேசு சபித்த பட்டணங்கள். இங்க அதுக்கு பக்கத்துல தான் பெத்சாயிதா, பக்கத்துல தான் பெத்சாயிதா என்ற ஊருக்கு பக்கத்துல தான் அவர் 5000 பேருக்கு போஷித்தார். கல்லறையில் ஒரு அசுத்தாவியை பிடிச்ச மனுஷன் லெகியோன் இருந்தானே, அவன் இருந்தது அந்த பக்கம். இன்னொரு வியூ காண்பிக்கிறோம் பாருங்க. இது மற்றும் ஒரு வியூ. இந்த 5000 பேருக்கு போஷித்த இடமும் இந்த கதரேனருடைய நாடு, அங்கதான் அசுத்தாவி பிடித்திருந்தவன். இந்த பெத்சாயிதா வழியா அப்படி இந்த ஒரே இது மவுண்டன் ஏரியா. ஆனால் ஆண்டவர் சபித்தது கோராசின், கப்பர்நகும், பெத்சாயிதா. அன்னைக்கு அவர் சபிச்சதுனால இன்றைக்கும் அந்த 3 பட்டணங்களும் அழிவில் தான் இருக்கு. மீதி எல்லா இடமும், மக்தலாவை எடுத்தீங்கனாலும் சரி, திபேரியாவை எடுத்தாலும் சரி, மற்ற இடங்கள் எல்லாம் செழிப்பா இருக்கு. இன்னைக்கு சொல்றாங்க அந்த இடம் சபிக்கப்பட்ட நிலமாக இருக்கிறது. மத்திய 11ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். கோராசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கள் தீருவிலும் சீதோனும் செய்யப்பட்டிருந்ததானால். தீரு சீதோன் என்பது ஒரு விக்கிரக வழிபாடு செய்யப்படுகிற ஜனங்கள். இந்த பெத்சாயிதா ஊருக்காரன் தான் பிலிப்பு. இவெல்லாம் அங்க உள்ளவங்க. பீட்டர், ஆண்ட்ரூ, பிரதர், இவங்கெல்லாம் பெத்சாயிதாக்காரங்க. அப்ப அங்க அற்புதங்கள் நிறைய செய்தாரு. அவன் சொல்றாரு, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கள் தீருவதும் சீதோவன். தீரு சீதோன் எங்க இருக்குன்னா அந்த இஸ்ரேல் மேப்ல லெப்ட் சைட்ல மேல இன்னைக்கு இருக்கிற லெபனான் ஏரியா.
அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாயத்தீர்ப்பு நாளில் உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கலும் தீருக்கும் சீதோனுக்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஐயோ, அந்த பட்டணம் போச்சு. கப்பர்நகமும் அவர் தங்கி இருந்து ஊழியம் செய்த ஒரு இடம், அவருடைய வீடு இருந்த இடம் கூட. வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகமே பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவார். அவர் வீடு அங்க இருந்தும் கூட உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கள் சோதமில செய்யப்பட்டிருந்ததனால் அது இன்னைக்கு வரை இருக்குமே. நியாயத்தீர்ப்பு நாளில் உனக்கு நேரிடுவது பார்க்கலாம் சோதாம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எவன் சத்தியம் கேட்டு யார் கீழ்ப்படியவில்லையோ அவர்களுக்கு நேரிடுவது பயங்கரமா இருக்கும். சத்தியத்தை அறிந்து கீழ்ப்படியவில்லையானால் நாம் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கீழ்ப்படிதல் அதான் தேவனை எதிர்பார்க்கிறார். இவர் எல்லாமே அவருடைய சீஷர்கள் எல்லாமே இந்த பெத்சாயிதா இந்த கடற்கரை பட்டணங்கள்ல உள்ளவங்க தானே. அவங்களுக்காக வேண்டியது ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கலாமே, கீழ்ப்படியல. கிறிஸ்தவனுக்கு அதிகமான அடி, மற்றவனுக்காவது சத்தியம் தெரியாது. சோ அந்த கடற்கரையை குறித்து நீங்க தெரிந்திருக்க வேண்டும். அடிக்கடி பயணம் செய்திருக்கிற இடம் இங்கதான் 5ஆம் அதிகாரத்தில் லூக்கல இயேசு அந்த படகுல இருந்து போதனை சொன்னா பேதுரு அவருடைய பாதத்துல விழுந்தவர், நான் பாவியான மனுஷன் என்ன விட்டு போயிடும். இந்த கடற்கரை ஓரத்துல தான் மீன் பிடித்திருக்கும் பொழுது அவர்களை எல்லாம் சீஷர்களாக மாற்றினேன், பின்னே வா மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். இதான் இஸ்ரேல் இயேசு கிறிஸ்துவுடைய நாட்கள்ல இதை சுற்றியுள்ள இடங்களை வேளெல்லாம். சினாயின் இங்க இருக்கு, இதுதான் கடல். இங்க இருந்து யோர்தான் மர்ரூப மலையில இருந்து தண்ணீர் கீழே வந்து இந்த கலிலேயா கடலில் கலந்து அங்கிருந்து யோர்தான் நதியாக செவக்கடலுக்கு வருகிறது. இந்த இடங்களை குறித்து நமக்கு தெளிவா இருக்கணும்னு நினைக்கும். நீங்க எல்லாருமே பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இருக்கு பார்த்தீங்களா பெத்சாயிதா பட்டணம். இயேசு உயிர்த்தெழுந்து வந்த பொழுது திபேரியா கடற்கரையில் மறுபடியும் தீஷருக்கு தம்மை வெளிப்படுத்து. இங்குதான் திபேரியா, இந்த சுற்றி தான் இருக்கிற இடம் ஃபுல்லா. திபேரியா கடல், அதான் இது. ஏசு திபேரியா கடற்கரையிலே வாங்க மக்களை வாங்க, மீனெல்லாம் பொறிச்சு வச்சிருக்கேன் சாப்பிடுங்க. அது போல இந்த கடலுடைய அளவு தெரிந்திருக்க வேண்டும். கிட்டத்தட்ட இதனுடைய வடக்கு தெற்கு அளவு பார்த்தீங்கன்னா 13 மைல், கிட்டத்தட்ட 21 கிலோமீட்டர். கிராஸ் செக்ஷனுடைய அளவு என்னன்னா 7 மைல், 11 கிலோமீட்டர். இது ஏன் சொல்றேன்னா, இந்த அதிகாரத்துல பின்னால வரும்பொழுது அவர் டிராவல் பண்றாரு, இதுல இந்த கடல்ல நடக்க போறார். அப்போ உங்களுக்கு புரியும் மொத்த சதுர கிலோமீட்டர் 67 சதுர மைல்கள். வடக்கிலிருந்து தெற்காக தோராயமாக 13, கிழக்கிலிருந்து மேற்காக 7 மைல், அதிகபட்ச ஆழம் 157 அடி 48 மீட்டர். இதுதான் அந்த கடல். திருப்பி இப்ப வசனத்துக்கு வருவோம். இந்த கடலை கண்ணுக்கு முன்னால வச்சுக்காங்க. இவேளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் என்னப்பட்ட
கலிலேயா கடல்னு அக்கறைக்கு போனார். எங்க இருந்து? இங்க இருந்து. இது அந்த பக்கம் லெப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடுக்கு போறாரு. இங்கதான் நாயினூர் இருக்குது, நாசரேத்துங்க இருக்கு, இதெல்லாம் அந்த பக்கம் இருக்குது. ஆனா இவரு போறது இந்த பக்கம், ஆப்போசிட். அவர் வியாதியக்காரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் பின்சென்றார்கள். இவர் எதுக்கு போனார் தெரியுமா? ஆக்சுவலா இந்த மத்தேயு யோவான்ல அவ்வளவு விளக்கமா இல்ல எதுக்காக வேண்டி போனார்னு. இயேசு அங்கே தம்முடைய சீஷர்னு கூட உட்கார்ந்த மலையில் மேல ஏறி உட்கார்ந்தார். ஆனா போனதனுடைய நோக்கம் பாருங்க, மத்தேயுல இருக்கு. அவருடைய சீஷர்கள் வந்து யோவான தலை சிரச்சேதம் பண்ணியாச்சு. அந்த உடலை எடுத்து அடக்கம் பண்ணி பின்பு போய் அந்த சங்கதியை இயேசுக்கு சொன்னார்கள். யோவான் இறந்து போயிட்டான், அவருடைய கசின். உடனேதான் அவர் அவிடம் விட்டு படகில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார். he is so upset, unhappy. போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களில் இருந்து கால்நடையா அவரிடத்துக்கு போனார்கள். இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களா இருக்கிறவர்களை சொத்தமாக்கினார். இது வந்து மத்தேயு. So he wants solitude, தனிமையா இருக்கணும் போறாரு. மார்க் என்ன சொல்லுது? அவர் அவர்களை நோக்கி வனாந்தரமான ஒரு இடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம். இதே சம்பவம் தான். வாருங்கள் என்றார். ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகமா இருந்தபடினால நமக்கு சாப்பிடுறது கூட நேரம் இல்லை. போஜனம் பண்ணுகிறதற்கு அவர்களுக்கு சமயம் இல்லாத இருந்தது. அப்படியே அவர்கள் தனிமையா ஒரு படவில் ஏறி வனாந்திர இடத்துக்கு போனாங்க. 6:33 பாருங்க, அவர்கள் புறப்பட்டு போகிறது ஜனங்கள் கண்டு அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்கள் மீது கால்நடையா இடத்தில் ஓடி அவளுக்கு முன்னே அங்க சேர்ந்து அவ்விடத்தில் கூடி வந்தாச்சு. இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருந்தது. இது வந்து யோவான்ல இருக்காது. அவர்கள் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். லூக்காவிலே இருக்குது. சமயம் ஆயிடுச்சு. சாரி, கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். 4 சாட்சிகளை குறித்து பார்த்தோம். அதுல முதலாம் சாட்சி நீங்க தான், நான் தான். கர்த்தர் நம்ம அதுக்கு தான் அழைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப குறுகிய காலம். எப்படியாகிலும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து சொல்ல வேண்டும். அதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு துணையாக இயேசு கிறிஸ்து உண்டு. அவரை அனுப்பின பிதாவாகிய தேவன் உண்டு. அவர் செய்கிற கிரியைகள் உண்டு. அவரை குறித்து சொல்லுகிற வேத வாக்கியங்கள் உண்டு. அதனால எப்பவும் நீங்க சொல்ல வேண்டியது, see my Bible says. நிறைய பேரு இந்த வேற மதங்கள்ல பிற மதத்தவர்கள பார்த்திருக்கிறேன், டிபேட்டுக்கு போவான். கிறிஸ்தவம் ஒருத்தன் தான் பைபிள் கொண்டு மை பைபிள் சேஸ். வேற எந்த மதத்திலையும் நீங்க டிபேட்டை பாருங்க, எங்க புக்ல எழுதி இருக்கு. குரான் சொல்லுது. எங்க சொல்லுது? 1-2 படிச்சவன் சொல்லுவான், இல்லைன்னா எங்களுக்கு சொல்லுது, எங்க நபி சொல்லி இருக்காரு. எல்லாம் கெஸ்ல அடிச்சு விடுது. ஆனா நமக்கு அப்படி இல்லை. அவர் பைபிள் ஸ்கிரிப்சர் சேஸ். இயேசுவதனான வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க. என்னை குறித்து நீங்க பார்ப்பீங்க. ஆராய்ந்து பாருங்கள், அவரை குறித்து சொல்லுங்க. ஜபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாள்ல அருமையான பிள்ளைகள் நிறைய பேர் அழைத்து வந்திருக்கிறீங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் சாட்சி பகரும். 24 பேர் வந்தாங்க. 24 பேரும் சாட்சி சொன்னால் எவ்வளவு பிரமாதமா இருக்கும் ஆண்டவர். இவர்கள் அடுத்த வாரம் இவர்கள் ஒரு 24 பேரை கொண்டு வரத்தக்கதாக
இவர்களுக்கு ஒரு வாய்ப்பினை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். I bless all of them in the name of Jesus. உம்மை குறித்து சாட்சி சொல்ல இவர்களை ஆயத்தப்படுத்துங்க. இவர்கள் மூலம் அநேகர் உடையத்துல இன்னும் அன்பு செலுத்த கிருபித்தார். ஆளுகை செய்யுங்க. I bless them. எல்லாரையும் சுகப்படுத்தும் ஆண்டவரே, பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். I bless all of them in the name of Jesus. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Thank you all for coming. பரவாயில்ல, சிஸ்டர் மெஜி எல்லாம் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? பீட்டர் வந்திருக்காப்லையா? இல்ல, நான் இங்க கத்தார்ல தான் இருக்கேன். கத்தார்ல தான் இருக்கேடா. வெரி குட். கேட்டதா? ஆமா ஆமா. ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து வாங்க. என்ன? சரி அங்கிள். நான் அந்த டைமிங்ஸ் டிஃபரெண்ட் ஆகுமா அப்ப மறந்துடுவேன். இன்னும் அங்கிள் மெசேஜ் போட்டத பார்த்தேன், உடனே தான் இது பண்ணி வச்சுக்காங்க மெமரியில. சரி அங்கிள். ஓகே ஓகே. ஆண்டில நல்லா இருக்காங்க இல்ல? நல்லா இருக்காங்க. கேட்டேன்னு சொல்லுங்க. சரி ஓகே ஐயா. இப்ப 5000 பேர் நடந்த உணவளித்த இடம் வந்து பெத்சாய்தான்னு சொன்னீங்க. 4000 பேர் நடந்தது எங்க? அது அடுத்த வாரம் அது கம்பேரிசன்ல இருக்குது, வரும். அதுல ஃபுல் டீடைல் வரும் அடுத்த வாரம். சரிங்க, சொல்றேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. இருக்குது, அதை உடல அதெல்லாம் வரும்.